ஐபிசி தமிழின் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் அது நடிப்பாக இருந்தாலும் பன்முகத்தன்மையோடு செயல்படக்கூடியவர். திமுகவை சேர்ந்த நடிகர் ராதா ரவி அவர்கள் தான் இன்றைய விருந்தினர். வாருங்கள், அவரோடு பேசலாம். அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு பொதுமக்கள் ஜென்ரலாக அவங்க சொல்கிற ஒப்பீனியன், ஸ்டாலின் இப்போ விட்டா வேறு யாரும் கிடையாதுப்பா. ஜல்லிக்கட்டு நடக்க ஆரம்பிச்சோன்னா தென் மாநிலங்கள் பூரா மழை பெய்ஞ்சுதான் இல்லையா? ஜல்லிக்கட்டு நடத்தினா மழை பெய்யுன்ற நம்பிக்கை இருக்குங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியலையே. இந்த ஊரில் ஒரு சட்டம் உண்டு. அம்மா போய் பார்த்தா ஏடிஎம்கே, தலைவரை போய் பார்த்தா டிஎம்கே, மூப்பனார் ஐயா இருக்கும்போது அவரை போய் பார்த்துருந்தா காங்கிரஸ். இப்போ யாருமே பார்க்கக்கூடாதா? எல்லாருக்கும் கண்ணை குத்திக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன்டா நம்ம தேசிய கட்சி இல்லாமல் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிட கட்சிகள் இருக்குன்றது தான் எல்லாருக்கும் கண்ணு குத்துது. ஒரு டிக்கெட்லேருந்து ₹1 எடுத்து அதை விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு டிக்கெட்லையும் ஏங்க ₹1 எடுத்துக்கிட்டு அது இவங்களே சேர்த்தே கொடுத்துடலாம். அவங்களாம் கட்டி முடித்த கோபுரம் நான் குவிந்து கிடக்கும் செங்கல். ராதாரம் ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, நீங்கள் இப்போ சமீபத்தில் திமுகவில் சேர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் அதிமுகலேருந்து வந்திருக்கீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் ஜெயலலிதா அவர்களின் மரணம் தான் அடிப்படை காரணம்னு எடுத்துக்கலாமா, இல்லை அது ஒரு தொடர்ச்சியான ஒரு அதிமுகவில் உங்களுக்கு ஒரு பிடிப்பற்ற தன்மைன்னு எடுத்துக்கலாமா? திமுகவுக்கு சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லாது. திமுகவில் தான் மறுபடியும் திமுகவுக்கு திரும்பி இருக்கீங்க. அண்ணா திமுகவுக்கு தான் போனேன், அப்புறம் திரும்பி இங்கே வந்திருக்கேன். இது என்னுடைய தாய் வீடு மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஸ்டர்ன் லேடியை, ஒரு இரும்பு பெண்மணியை பார்க்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கட்சியை இப்படியும் நடத்தலாம்ன்றத அளவில் காமிச்சவங்க. அதனால் அவங்களுடைய இறப்புக்கு பிறகுன்றதில்ல, முதலேருந்தே அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வாஸ் நாட் ஸோ குட். ஐம் நாட் பிளேமிங் அம்மா, பட் என்னென்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு அது ஒரு பெரிய காரணம். அதனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப டச் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது போய் எடுத்துகிட்டு சொல்கிறதுக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கீழே நடக்கிற நிலவரம் அவர்கள் அளவுக்கு போய் சேரல, சொல்ல முடியல. அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லை, யாருமே கிடையாது. அதனால நிர்வாகம், அவர்களுக்கு உடல்நல சரியில்லாதனால நிர்வாகமுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு சொல்கிறேன், அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு பொதுமக்கள் ஜென்ரலாக அவங்க சொல்கிற ஒப்பீனியன், ஸ்டாலின் இப்போ விட்டா வேறு யாரும் கிடையாதுப்பா அப்படின்னு தளபதியாரை சொல்லுவாங்க. எப்பவுமே பப்ளிக்குடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். சரி, எப்படின்னா அட்மையர் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்கணும் சார். அது யாராக இருந்தாலும் எதிரியாக இருந்தால் கூட நல்லா தானே இருக்கும். இப்போ இந்த ஊரில் அது ஒரு சட்டம் உண்டு. அம்மா போய் பார்த்தா ஏடிஎம்கே, தலைவரை போய் பார்த்தா டிஎம்கே, மூப்பனார் ஐயா இருக்கும்போது அவரை போய் பார்த்துருந்தா காங்கிரஸ். இப்போ யாருமே பார்க்கக்கூடாதா? இப்போ பிரதமரை போய் பார்க்குறோம்னா உடனே அவங்க பிஜேபி இப்போ சொன்னால் இல்லை, இப்பயுமே இல்லை இன்னும் மாறலைங்க. அதை நான் பார்த்துட்டேன். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி சொன்ன உடனே நீங்கள் டிஎம்கேவா இது எதுக்கு வெளியே இருந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு, சரி டிஎம்கே தான் சொல்லுவோம். பட் இது சொல்லும் போது இல்லை, நியாயமான கருத்தாக பட்டுச்சு. இப்படி நீங்கள் சொல்லும் போது நீங்கள் அங்கேருந்து அந்த பிளாட்ஃபார்மில் சொன்னீங்கன்னா அதனுடைய வேல்யூஸ் வேறு. இப்போ நீங்கள் நடிகராக நீங்கள் பல்வேறு உங்களுக்கான வாய்ப்புகள், அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நடிகர் சங்கத்திலையும் நீங்கள் நிர்வாகியாக இருந்திருக்கிறீங்க. இப்படி நீங்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் ஏன் இணைஞ்சிக்கணும்? அரசியல் இயக்கத்திற்கும் உங்களுக்கும் இல்லை, அதுதான் உங்களுக்கு என்னதுலேருந்து தான் தெரியுது. எங்கள் அப்பா காலத்துலேருந்து தெரியல உங்களுக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் குடும்பமே அப்படியே திராவிட பாரம்பரியத்திலே வந்த குடும்பம். அதனால் நாங்கள் சும்மா இருந்தால் கூட எங்களை ஒரு கேள்வி கேட்பாங்க. திமுக, அதிமுக இந்த திராவிட கட்சிகள் திராவிட கொள்கையிலிருந்து விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்கும்போது, திரு ராதா ரவி அவர்கள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறவர், அவர் திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை நீங்க இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளியே இருந்து நீங்க அவர்கள் நெறிப்படுத்தி அவர்கள் விலகி போகும்போது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பெரிய கருவியா நீங்க இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கவே முடியாதுங்க. எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸு, ஏஜு, பொலிட்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, ஜாம்பவான்லாம் இருக்காங்க. அவங்க எதிர்க்கெல்லாம் நம்ம காணாமல் போயிடுவோம். ஒன்றே ஒன்று என்னென்னா, நாங்கள் இப்போ என்னென்னா ஏதோ ஒரு திராவிடத்திலே தான் இருப்போம்.
இப்போ அதுக்கு தேமுதிகன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே ஏன் அங்கே போகலன்னு நம்ம நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா வீணோ நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோம், இது முடியாது, இவங்களால முடியும், இவங்களை ஏன் வச்சு நம்ம நீதிப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறோம். அவர்களப்போ நீங்கள் திராவிட கட்சியாக சேர்க்கல தேமுதிகவை? இல்லைங்க, அது பாவம் அவர் வந்து தேசியம்னு கொண்டாந்துட்டார்ல. சரி, அதனால இல்லை. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க அதிமுகவை திராவிட கட்சியாக ஏற்றுக்கிறது இல்லை. இல்லை அவங்களுக்குள்ளே வந்து அது வந்து ரைவல்ரி ஃபார் த டூ பார்ட்டிஸ். அது நீங்கள் சொல்கிறது வந்து திராவிடமாக அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் யாருமே. ஆனால் திரு ராதாரவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அதிமுகவும் ஒரு திராவிட எல்லாமே ரெண்டுமே திராவிட கட்சி தானேங்க. இதுலேருந்து வந்தது தானேங்க, அது திமுகலேருந்து வந்தது தானே என்ன திமுக. ஆனால் அவர்கள் முதல்லையே வந்து இறை வழிபாடு இதெல்லாம் வந்து விலகி போயிட்டாங்க. அவங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னதானங்க பேரறிஞர் அண்ணா. அப்படின்னா அந்த வழியை பார்த்துக்கிட்டு நம்ம போக வேண்டியதுதான். இப்போ அதனால நீங்கள் வந்து இப்போ அதிமுகவும் திராவிட பாரம்பரியத்தில் தான் வருது அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போ நீங்கள் திராவிட கட்சிகளில் தான் இருப்பேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் பல்வேறு கொள்கைகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு வந்து பெண்ணிய விடுதலை, நம்ம சாதிய மறுப்பு, இப்படி பல்வேறு கொள்கைகள் அவர்களுக்கு இருக்குது. அந்த கொள்கைகள்லேருந்து விலகி தமிழ் மொழி மீட்சி, இதெல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, இதுலேருந்துலாம் விலகி அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக போய் இப்போ ஒரு பவர் பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுன்ற ஒரே நோக்கம் தான் இப்போது இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கிற மாதிரி தெரியுதுதாங்க. அப்படி பவர் பாலிடிக்ஸ் பவருக்கு வந்தால் தான் நம்மளுடைய லட்சியங்களை நிறைவேற்ற முடியும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குடிசை எரிஞ்சு போச்சுன்னா இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறதை விட இஃப் யூ கோ த்ரூ வேறு சோர்ஸில், இப்போ ரெட் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க மூலியமாக போனால் உதவி செய்யலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை விட என்னென்னா அரசியல் இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா இல்லை, திராவிடத்தில் சொல்கிறேன் அவங்க ஏன் பண்ணாங்கன்றது, இந்த மாதிரி உதவிகள் செய்வதோ, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி நம்ம இனத்தை பற்றி பேசுவதற்கு அதை நிறைவேற்றி கொள்ள நம்ம எல்லாம் பதவியில் இருக்கணும்னு சொன்னதான் பேரறிஞர் அண்ணா வெளியே வந்தார். புரியுதா உங்களுக்கு? பெரியார் வந்து பதவிக்கு வரக்கூடாது, அதுக்கு வரக்கூடாது சொல்லும்போது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே ஃபேமிலி சுருங்கி போய் திராவிடம் இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ பேரறிஞர் அண்ணா இருந்த காலத்தில் அவர் வந்து நான் பணத்தை ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறத வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி அவர் அதிகப்படியாக பேசியிருக்கிறார். ஆனால் அப்படி வந்து அந்த பாரம்பரியத்தில் வந்த இந்த இரு கட்சிகள் திமுக அதிமுக ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ ரெண்டு பேரும் மாற்றி இப்போ காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வந்து சரி செய்கிறதுக்கு தான் இப்படி காசு கொடுத்து தான் ஆட்சிக்கு வர்றவங்க எப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கொள்கை பிடிப்போட இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக இருக்கலாங்க. அதாவது பவருக்கு தாங்க வரணும். பவருக்கு வந்துட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னா, இப்போ எதிர்கட்சிக்காரன் போகும்போது எதுவுமே ஒன்று செய்யும் போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, இந்த ஊரில் பொறுத்தளவில் சொல்கிறேன். மற்றபடி ஆளுங்கட்சிக்காரங்க போகும்போது அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஒத்துக்கணும், உங்களுக்கும் தெரியும், அது தெரியாமல் இல்லை. நம்ம வேறு ஒன்றுமே கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா டீவியேஷனுக்காக நான் சொல்லலை, அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். டீவியேஷன் அது இதுன்னு பண்ணி இல்லை, நீங்கள் சொல்கிறது இப்போ வீடு கட்டடங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆளுங்கட்சி டீவியேஷன் தான் இந்த பணம் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். என்னென்னா எந்த அளவுக்கு டீவியேட் பண்ண ஒரு சின்ன சர்க்கிள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இது இப்படித்தாங்க நடத்தி ஆகணும்னும் போது வேறு வழி கிடையாதுங்க. ஒரு போருக்கு போகிறான்னா ஐயோ சாவறவங்க பொதுமக்கள் சாவறாங்கன்னு நினைக்கும் போது அந்த நாட்டை எப்படி பிடிக்க முடியும்னு நான் ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ நாங்கள் கேட்கும்போது நாங்கள் வந்து இப்போ பார்டரில் போய் நாங்கள் அன்றைக்கி பேசும்போது நண்பர்கள் தான் பார்டரில் போய் ஷூட்டிங் எங்களுக்கு. அப்போது ஷூட் பண்ணும்போது இந்த சோல்ஜர்ஸ் இருக்கும்போது நீங்கள் சுடுறீங்க, அவங்க நல்லவர்களை போய் ஏன் சுடுறீங்கன்னு கேட்கும்போது, ஏங்க நல்லவங்க கெட்டவன் எப்படிங்க பார்க்க முடியும், இப்படி துப்பாக்கி தூக்கணும்னா ஊரை பிடிக்கணும்னு தான் பார்ப்போமே ஒழிய. அப்போ அந்த ஆட்சியை பிடிக்கும் போது அந்த இதில் வேறு வழி இல்லாமல் சில சர்க்கிள்கள் வழி இல்லைங்க. ஆனால் அந்த சர்க்கிள் ரொம்ப அதிகமாக போகிறது, லிமிட்டேஷன் போகிறது. எப்படின்னா தன்னம்பிக்கைக்கும் ஈகோக்கும் தாண்ட அகங்காரத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு கோடு டிஃப்ரென்ஸ் தானே. ஈகோ அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு ஒரு கோடு தான். அது கொஞ்சம் மீறிட்டோம்னா இட் கோஸ் டு ஈகோ. ஆனால் சட்டம் படி பார்த்தோம்னா நம்ம வந்து காசே கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் சட்டம். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா ஜனநாயக நாடு, உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இது ஜனநாயக முறையிலேருந்து இது வழுவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திமுக அதிமுக காசு இருக்குது, அவர்களால் கொடுக்க முடியும், மற்றவங்களை யாராலையும் கொடுக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில். அப்போ யாராலையும் இவர்களை தாண்டி வர முடியாதுன்ற அதெல்லாம் வந்து அப்படி அல்லங்க. அப்படியா இருந்தால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ளாஸ்ன்னு இருக்குது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ளாஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி அதிமுக சிம்பிள் போய் எல்லாம் ஒரு வழியை ஷேட்டர் ஆகிடுச்சு. இனிமேல் பில்டப் எப்படின்றது நமக்கு தெரியாது.
இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போராட்ட களமாக இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனை, இப்படி தொடர்ச்சியாக போராட்ட களமாகவே இருக்குது. 50 ஆண்டு காலத்தை திமுக அதிமுக ஆட்சி காலங்கள் நிறைவு செய்கிறது 2017 நிறைவு செய்கிறாங்க. இப்போ 50 ஆண்டு காலமாக இவர்கள் செய்த ஆட்சியினுடைய ஒரு ஒரு வெறுப்பு வந்து இப்போ தோன்றி இருக்குதோ? ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது 50 வருஷம் இங்கே ஆண்டதுனால சொல்கிறீங்க. ஏன்னா வேறு எந்த ஸ்டேட்லேயுமே இப்படி ஸ்டேட் வைடு ஒரு பார்ட்டிங்க வந்ததே கிடையாது இவ்வளோ பெருசாக. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேசிய கட்சிகள் ஆட்சியில் தான் இருக்கு. எல்லாருக்கும் கண்ணை குத்திக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன்டா நம்ம தேசிய கட்சி இல்லாமல் வெறும் தமிழ்நாட்டில் வந்து மட்டும் இந்த திராவிட கட்சிகள் இருக்குன்றதான் எல்லாருக்கும் கண்ணு குத்துது. அதனால தான் இவ்வளோ பெரிய தகராறுக்கெல்லாம் காரணம் இவங்கன்னு சொல்கிறது. இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும் 31 இடங்கள் கையெழுத்தாகுது. அது எங்கே தமிழ்நாட்டில் வச்சா கையெழுத்த போடுறாங்க? ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு வச்சுங்க. இந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு என்ன செய்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் தீர்ப்பாகுது. அது சுப்ரீம் கோர்ட் தான் டெல்லியில் போகுது. ஆனால் இந்த பீட்டான்ற ஒரு அமைப்பை வந்து உள்ளே விடுறாங்களா? அது யார் விடுறா? தமிழ்நாடு கவர்மெண்ட். மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க விளையாடுற விளையாட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து ஸ்டேட் வந்து வி டோன்ட் ஹவ் பவர்ன்றதுனால பவர் இல்லை. ஆனால் 2004லேருந்து 2009 வரைக்கும் திமுகவை நம்பி மட்டுமே ஒரு மத்திய அரசு நடந்தது. இல்லைங்க 2009 2014 திமுக அங்கம் வகிச்சது. இல்லை இது நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுங்க. அவங்க வந்து அங்கே வகிக்கிறாங்க, அவங்க தான் அவங்க தான் பண்ணிட்டாங்க, அவங்க சொன்னது தான் எல்லாமே காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு தலையாட்டிகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் மன்மோகன் சிங் இஸ் நாட் அ சிம்பிள் மேன். அண்ட் மன்மோகன் சிங்க்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் பாருங்கள், தே ஆர் நாட் சிம்பிள் மேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லை, மன்மோகன் சிங் விட்டுருவோம், அவர் ஒரு பிரதமர். ஆனால் அமைச்சர்கள் வலிமை வாய்ந்த அமைச்சர்களாக இருந்தவங்க அப்படி இல்லை. வலிமை வாய்ந்த அமைச்சர்கள் நமக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க. அதனால் டெவலப்மெண்ட் என்னன்றதை பார்க்கணும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த நம்மளுடைய அசம்பிளி வந்து செக்ரட்டேரியட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கட்டுறாங்க, பெரிய பில்டிங்காக கட்டினாங்க. அந்த ஓமந்தூரார் பில்டிங்கை வந்து ஏடிஎம்கே ஆட்சி வரும்போது அம்மா அவர்கள் வரும்போது உடனே அதை என்ன செய்கிறாங்கன்னா, அதில் தப்பு நடந்திருக்கு, அதில் இப்படி இருக்கக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இடிச்சு அவங்க இடம் சரியில்லை, இடம் பத்தலைன்னு சொன்னாங்க. ஏதோ ஒன்று தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ இடம் பத்தலை, இடம் பத்ததோ ஏதோ ஒன்று எல்லா அமைச்சகமும் அந்த இடத்துல வைக்க முடியாது. அவங்க ஒன்று சொல்லி உடனே அந்த இடத்த மாற்றிட்டாங்க. இந்த இடத்த ஹாஸ்பிட்டலாக ஆக்கிட்டாங்க. அப்படி தவறு நடந்திருக்குன்னு சொல்லும் போது மாற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி தவறு திமுக ஆட்சியிலன்னு நீங்கள் சொல்லும் போது அதை அண்ணா திமுக ஆட்சி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ இது பண்ணலையா இந்த பில்டிங்கை? நீங்கள் இந்த பில்டிங்கை பண்ணாங்கல்ல, அப்போ அது மாதிரி பண்ண வேண்டியது தானே. எதுலையுமே தப்பு இருந்தால் அடுத்தவங்க இப்போ பீரியடில் 2 பேரும் சேர்ந்து தான் தப்பு வச்சுருக்காங்க. இல்லைங்க அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே when you don't have powers, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லியே தப்புங்க முதல்ல. இப்போ மத்திய அரசு வந்து இந்திய திணிக்கிறதுக்கான தைரியம் இவ்வளோ நாள் வரலை. அவர்கள் இந்திய வந்து தமிழ்நாட்டில் புகுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு 2 வலிமையான தலைவர்கள், ஜெயலலிதா அவர்களின் மரணம், கருணாநிதி அவர்களின் ஓய்வு. அவர் இப்போ உடல்நலம் சரியில்லாதனால அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. அவர் இந்த 2 பெரிய தலைவர்களின் இல்லாதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள மத்திய அரசு இவ்வளவு தைரியமா அவர்களுடைய கருத்துக்களை திணிக்க முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு தைரியமான தலைவர் இருக்காருன்னா ஸ்டாலின் அவர்கள். அதுலேயே தான் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் களத்துல தான் இருக்கிறார், அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. 98 சட்டமன்ற உறுப்பினர் கூட்டணி கட்சியோட சேர்த்து இருக்கிறாங்க. 89 சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு மட்டும் இருக்கிறாங்க. ஒரு வலிமையான எதிர்கட்சியாக தான் இருக்குது திமுக. ஆனால் அவர் இருக்கும் பொழுது, அவர் களத்தில் இருக்கும் பொழுதே தான் மத்திய அரசு இவ்வளவு தைரியமா இறங்குது. இதே ஒருவேளை கருணாநிதி அவர்கள் வந்து அவர்கள் களத்தில் இருந்திருந்தா வலிமையான யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சின்றது தெரியாத அளவுக்கு அவர் செயல்பட்டிருக்கலாம். ஆளுங்கட்சிக்குள்ள ஒரு சரிவு ஏற்படும் பொழுது அவர் அந்த இடத்தை நிரப்பியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை நிரப்பினதாவே தெரியல. இல்லைங்க அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இவருடைய அப்ரோச் வந்து இன்னைக்கு இருக்கிற இதில் மூவ் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றே நினைக்கிறது, எங்கள் கலைஞராக இருந்தால் இப்படி செஞ்சுருப்பார், கலைஞர் செய்யும் போதெல்லாம் அவர் செஞ்சது தப்புன்னு சொன்னோம். இப்போ அவர் இருக்கும்போது இல்லை நான் தவறு சரின்னு அதை சொல்லலை. தவறு சரின்றது மூவ் பண்ணுற விதம் வந்து அவர் மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்லை, ஒரு வலிமையா ஒரு விஷயத்தை கையாளுறதுல, ஒரு விஷயத்தை கையாளுறதுல உறுதித்தன்மை தெரியலங்க. உறுதித்தன்மை இருக்குங்க. எதிர்க்க யார் எங்க ஆளுங்கட்சியில் உட்கார்றவங்க இதை பற்றி ஏதாவது ஒன்று பேசினால் தானே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் பேசினாலும்
பதில் சரியாகவே அம்மா இருக்கும்போது பதில் ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னாங்க. அந்த ஸ்ட்ராங்கான பதிலுக்கு ஒரு முடிவு இருக்கும். இல்ல சட்டமன்றத்துக்குள்ள செயல்படுறது எல்லாம் இல்லைங்க, சரி. சட்டமன்றத்துக்குள்ளே செயல்பட்டு தாங்க வெளியே வர முடியும் எந்த விஷயமும். இல்ல இப்போ மக்கள் பிரச்சனை, இப்போ ஒரு தலைவரா மக்கள் இப்போ பிரச்சனை- சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னா மக்களோட ஆதரவு இருந்தால் தான் உள்ள போக முடியும். மக்களோட ஆதரவு சட்டமன்றத்துக்குள்ள இருந்து மட்டும் நம்ம பெற முடியாது. மக்களோட சேர்ந்து பயணிக்கணும், அவர்களோட நம்ம பங்கெடுக்கணுன்றது தான் அடிப்படை கோட்பாடு. அப்போ மக்களோட பயணிக்கும் போது, மக்கள் போராட்டங்களை கையெடுக்கும் போது, ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் போய் ஆதரவு தெரிவிக்க போறாங்க, அவர்களை உள்ள விடலை. அப்போ அவர் வெளியே போயிட்டு இவர்கள் செய்யறத அவர் பின்பற்றுறாரோன்ற ஒரு தோற்றம் இருக்குது இல்லையா? திமுக வலிமையான கட்சியாக இருக்கும் பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அவர்களே முன்னெடுத்து நடத்தி இருக்கணும். அப்போ மக்கள் ஆதரவு இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மற்றவர்கள் முன்னெடுக்கிறதை இவர் பின்தொடர்றாரோன்ற சந்தேகம் இருக்கு. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து டோன்ட் இன்க்ளூட் ஜல்லிக்கட்டு போராட்டம் இதில். ஏன்னா இப்போ நெடுவாசல் மாதிரி அல்ல இது. அவங்க வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக வெல் ஆர்கனைஸ்டு பீப்புள் ஒரு குரூப் செஞ்சு 5 பேர் உட்காந்து 500 பேர் ஆகி 5000 பேர் ஆகி அப்புறமா 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர்னு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்த விஷயம் அது. இல்ல அது எதுவும் ஆர்கனைஸ்டு கிடையாது. இல்லை இட் இஸ் ஆர்கனைஸ்ட். அதெல்லாம் நீங்கள் இட் வாஸ் நாட் ஆர்கனைஸ்ட். ஆர்கனைசேஷன் எப்போ போகுதுன்னா ஒரு 5வது நாளைக்கு மேலே போகுது. மக்கள் மத்தியில் இருந்த கோபத்தின் வெளிப்பாடு அதுதாங்க அதில் உண்மைங்க. அது இன்னொன்று, ஜல்லிக்கட்டை வந்து சென்னையில் இருக்கிற ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கேட்டால் தமிழர்கள் வீரர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் பேசுனாங்க ரொம்ப பேர். அது வந்து ஒரு தெய்வீகத்தன்மை உடையது. அது பண்ணால் மழை பெய்யும், அது பண்ணால் மழை பெய்யுன்றது ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு. ஜல்லிக்கட்டு நடத்தினா மழை பெய்யுன்ற நம்பிக்கை இருக்குங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியலையே, அதில் இருக்குது. அதில் அதனால் அதை நடத்துகிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜல்லிக்கட்டை அலோவ் பண்ணாங்க. காக்கா உட்காரத்துக்கு பணம் விழுவது சரியாக இருந்ததுங்க கூட நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு நடக்க ஆரம்பிச்சோன்னா தென் மாநிலங்கள் பூரா மழை பெஞ்சுதா இல்லையா? மழையே இல்லாமல் இருந்த இடத்துலலாம் பெஞ்சுதுன்னு அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். திரு ராதா ரவி இப்படி இல்லைங்க, திமுகல இருந்து பேசுறது சரிதான், பகுத்தறிவு பேசுறது இல்லை ஐயா, நீங்கள் வந்து இது பாருங்கள், அவங்களுடைய நம்பிக்கையை சொல்கிறேன். இந்துக்களுடைய நம்பிக்கையை வந்து இவங்க வந்து அதில் ஸ்பாயில் பண்ணது தான். அது ஒரு பஸ்ட் ஆச்சு. நாட் ஒன்லி ஜல்லிக்கட்டுன்னா மாடு பிடிக்கிறது மட்டும் அல்ல, தமிழர்களுடைய வீரமும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அதில் இந்துக்களுடைய மனதை புண்படும் அளவுக்கு. இப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாதிரியே நம்மளும் பேசினா சரியாக இருக்கும். இல்லைங்க, ஏங்க தப்பே கிடையாதுங்க. அவன் அந்த வழியை தான் போகிறானோ அந்த வழியில் போய் அவனை அடிப்போம். நீங்கள் அவங்க திராவிடம்னு பேசிக்கிட்டு உள்ளே வர தெரியல, நம்ம அவன் வழியில் போயிட்டு அவனை வெளியே துரத்துவோம். இல்லை, அவர்கள் இன்னும் கால் ஊன்றவே இல்லைங்க, கால் ஊனலன்னு சொல்லாதீங்க. எப்படின்னா உள்ளமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க அங்கங்கே. என்னென்ன ஒரு வேளை உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆட்கள் யாருமே பலம் வாய்ந்தவர்களோ இல்லை நல்ல பலம் வாய்ந்த பேச்சாளர்களோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அழகாக கேன்சர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாரும் நடிகர்கள் கூடுமானவர்களுக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சி வந்து அவர்களை போய் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ நெப்போலியன் போன்றவர்கள், கங்கை அமரன், திரையுலகத்தில் இருந்தவங்க, அவங்களெல்லாம் வந்து அவர்களை தான் ஈர்க்க பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு வந்துச்சா? நான் தான் போட்டிருக்கேனே, நான் நியூஸே போட்டிருந்தாங்களே, நியூஸ் 7ல் பேசும்போதுன்னு சொல்லி போட்டிருக்காங்களே. இப்போ வரிசையாச்சு என்னை பார்க்க வந்தாங்க, எல்லாம் சொன்னாங்க முஸ்லீமுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சம உரிமை வருமானு மட்டும்தான் கேட்டேன். அது வராது. மதசார்பின்மைன்னா எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது தான் மதசார்பின்மை. அது இந்துக்கள்கிட்ட மதசார்பின்மை பின்பற்றினா அதே தான் முஸ்லீம்களுக்கும் அதே தான் கிறிஸ்தவர்களுக்கும் இல்லையா? அப்போ இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கக்கூடிய கட்சிகளை பக்கத்தில் வைத்துக்கிட்டு மதசார்பின்மை பேசுறது எப்படி சரியா இருக்கும்? இல்லைங்க, நான் கேட்டது வந்து அவர்கிட்ட பேசும்போது சொன்னது, முஸ்லீமை நீங்கள் வந்து ஏற்றுக்குவோமா, கிறிஸ்துவர்களை ஏற்றுக்குவோமா? கிடையாது. இல்லை, அப்போ விட்டுருங்க. அப்போ நான் வந்து இந்துத்துவத்தை இந்துத்துவாவது எனக்கு பிடிக்கும், அது நியாயமான விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய உணர்வுகளை போயிட்டு நீங்கள் போய் குத்தக்கூடாது. அப்போ அந்த உணர்வுகளை புண்படுத்துகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், அது ஒத்து வரல. அது ஒரு சரியான பார்வையாக தான் இருக்குது. ஏன்னா இந்துத்துவ கொள்கையை நான் கடைபிடிக்கலாம், ஆனால் மற்றவனை புண்படுத்தி தான் நான் இந்துத்துவ கடைபிடிக்கணும்னு அவசியம். அது ரொம்ப சரியா. அது நான் கேட்டேன், இது கேட்டதுக்கு சரியான பதில் இல்லை. சரி, இது வந்து ஒரு நியாயமான காரணமாக இருக்குது. எனக்கு இன்னொரு கேள்வி, அதாவது பாரதிய ஜனதா பற்றியான உங்களோட பார்வையை குறித்து தான் நான் கேட்குறேன். மதசார்பின்மைன்றது அவங்க எடுத்து வைக்கிற வாதம். அதான் இப்போ வந்து மதசார்பின்மைனா எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது, அதுதான் மதசார்பின்மை அப்படின்ற வாதத்தை அதை ஏற்றுக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் எல்லாம் அந்தந்த மதத்தில் அவங்க இருக்கலாம். அந்தந்த மதத்தை வந்து நீங்கள் வந்து மதம் பிடிக்கக்கூடாது, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அதாவது எங்கள் அப்பா சொன்னார்,
யானைக்கு மதம் பிடிக்கும், நாய்க்கு வெறி பிடிக்கும், மனுஷனுக்கு ஏன்டா மத வெறி பிடிக்குதுன்னு கேட்டார். அந்த மாதிரி அதை வந்து ஒரு வெறியாகவோ ஒரு மதமாகவோ பிடிக்கக்கூடாது. இல்லை, அது சரிதான், மதம் பிடிக்கக்கூடாது. இப்போ இந்துத்துவ மதவாதம் அதை பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்கு எடுத்துட்டு போகுதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதே போன்று இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களும் தங்கள் மதத்தை மதவாதமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் ஒவைசி போன்றவர்கள், அவர்கள் கட்சிகள்லாம் வந்து அந்த மதவாதத்தை தான், இஸ்லாமியர்களுக்கான மதவாதத்தை வளர்க்குதுன்னு சொல்றதா எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அவங்கவுங்க மதத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ எனக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் போய் உட்காந்து கேட்குறேன். எனக்கு வந்து வேதாந்தா நாலேஜ் பிடிச்சிது, அதில் போய் உட்காந்து கேட்டேன். மற்றவங்க பேசுனது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. சில பேர் உட்காந்தது நான் பேசுனதை கேட்கல, எனக்கு பிடிக்கல. இப்போ முஸ்லீம் ஆளுங்க யாராவது பெருசாக பேசும்போது போய் உட்காந்து கேட்பேன். நான் படித்தது முஸ்லீம் காலேஜ் தான். அதில் உட்காந்து பேசும்போது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மதத்தை பற்றி இதெல்லாம் பேசுவாங்க. லெட் அஸ் நோ அபவுட் தட். நாலேஜ் வரட்டும் நமக்கு. நீங்கள் ஏன் அதில் போய் இன்வால்வ் ஆகிக்கிறீங்க? சரி, இப்போது மத்திய அரசு உடைய செயல்பாடு பல்வேறு விஷயங்களை அதிரடி முடிவுகளாக தான் மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்திருக்கு. பண மதிப்பு நீக்கமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்கள் பாகிஸ்தானோட அணுகிறது, சைனாவோட அணுகிறது. இப்போ மத்திய அரசு நம்ம தமிழ்நாடு கிட்ட கால் ஊன்ற நினைக்கிறது, அதை விட்டுருவோம். மத்திய அரசோட செயல்பாடை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? மத்திய அரசு செயல்பாடு வந்து இப்போ நான் வந்து தமிழ்நாடை சேர்ந்தவன்றதுனால சொல்கிறேன். எனக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்கோப் கிடையாது எனக்கு. பட் ஒன்று என்னென்னா, இந்த ஜல்லிக்கட்டை முடக்கினதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னென்னா, ஒரு அமெரிக்கன் கம்பெனிங்க, பீட்டான்றது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அவன் பீப்புள்ஸ் எத்தனிக்கல் என்னென்னமோ ட்ரைனிங் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறான். அது எதுவாக இருந்தாலும் பேஸ்ட் ஆன் யூஎஸ் சைடுங்க. என்னை வந்து முதல்ல கேட்டாங்க, இந்த பீட்டாவில் கையெழுத்து போட மெம்பராக ஆகணும்னு. இது என்ன அமைப்புன்னு கேட்டேன். இது வந்து ஒரு யூஎஸில் இருக்கிற ஒரு நல்ல அமைப்புனே அப்படின்னு சொன்னாங்க. சரி, அமெரிக்காக்காரன் வந்து நமக்கு யார் சட்டம் போடுறது? லெட் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எடுக்கட்டும் ஒரு ஆர்டர், இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம். இது தமிழ்நாட்டில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி இல்லைங்க, வெவ்வேறு ரூபத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. ஒரு இடத்துல எருமையை ஓட்டுறான், ஒரு இடத்துல ஒட்டகத்தை ஓட்டுறான். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அதை நம்ம சொல்கிறோம். இலங்கைக்கு சென்றார் அமிதாப் பச்சன், இலங்கைக்கு போகக்கூடாது. ஏன் இலங்கைக்கு போகக்கூடாதுன்னு தான் கேட்டார் அவர். நான் அப்போ நடிகர் சங்கத்தில் இருக்கேன், அவருக்கு தெரியல, செயலாளராக இருக்கேன். அவருக்கு தமிழர் பிரச்சனையே தெரியல. அப்போ எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் உலக அறிவு இல்லாமல் இருக்கு, இது என்ன பெரியது, தமிழர்களுக்கும் இலங்கைக்கும் சண்டை இருக்கிறது அவர் தெரியலன்னா அதுக்கு அறிவு இல்லாதவனா? அதெல்லாம் சொல்லாதீங்க, கூப்பிட்றாங்களே அவங்க போகக்கூடாது, ஏன் போகக்கூடாதுன்னு கேட்டார். எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. போட்ட உடனே தான் அப்போ அவர் சொன்னார், ஓ தமிழ்னா தமிழ்நாடு, தமிழ் படம் தான் அந்த நாலேஜ் தான் வருது. ஏவிஎம்குள்ளே நடிக்கிறது தான் அவருக்கு தெரியும். அதை சொல்கிறாரு, ஓ நம்ம ஆளுங்க அங்கே போகக்கூடாது, நம்ம ஆளுங்க தான் அங்கே. அவருக்கு இன்னொரு தமிழ் திரையுலகத்தில் தெரிஞ்ச விஷயம் ரஜினிகாந்த், அவ்வளோதான் தெரியும். இப்போ ஆனால் ரஜினி அவர்களுக்கு இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றி நல்லாவே தெரியும். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அவர் வீடுகள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு வழங்குறதுக்காக அவர் போகிறதா இருந்தது, அது அப்புறம் ரத்தாயிடுச்சு. இப்போ அதில் உங்களோட பார்வை என்ன? அவர் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு சரிதானா, இல்லை இப்போ இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர் நல்ல விஷயத்துக்காக தானே போகிறோன்னு போயிருக்கணுமா? இல்லை, எடுத்த முடிவு சரியா தவறா என்பதெல்லாம் அவங்க சொந்த கருத்துங்க. இந்த நேரத்தில் போக வேணாமேன்னு தான் எல்லோரும் ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. திருமாவளவன் எல்லாருமே சொன்னாங்க, இந்த நேரத்தில் போக வேணாம். இந்த நேரத்தில் தான் என்ன வார் டைமாக என்ன இதுன்னு நான் விசாரிச்சு பார்த்தேன், ஒன்றுமே இல்லைங்க. பட் அது நடத்துறது யாருன்னா அந்த ராஜபக்சேவுடைய யாரோ சொந்தக்காரரு, அவர் தான் நடத்துகிறாரு. அப்போ ராஜபக்சே யாருன்னா நம்ம ஆளுங்களெல்லாம் கொண்டவருங்க, அது நல்லா தெரியும். இஸ் எ டிக்டேட்டர், ரைட்? அப்படியா? அப்படி இருக்கும்போது அப்போ போகாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா அது அவருக்கு தெரியல. இனிமேல் படித்து பார்த்துக்குது எல்லாம் கற்றுக்கிறதானுங்க. ஒருவேளை அவர் அது ஆராய்ஞ்சு பார்க்காம இருக்கலாம், அது ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அடுத்த முறை நான் செல்லும்போது இதை தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார். அவர் சொல்லியிருக்காரு, அதுலேயும் பின்னாடி படித்து பார்த்தேன். சில டைமில் ஆராய்ஞ்சி, இப்போ நீங்கள் ஆராய்ஞ்சின்னு சொல்கிறீங்க பாருங்கள், இதைத்தான் நான் சொன்னேன் ஐயா மோடி அவர்களை. இதை நான் சொல்லும் போது தான் இப்போ என் மேலே எனக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது நீங்கள் பேசுனது தப்புன்னு ஈஷாவை பற்றி பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஐ எம் அ ஸ்டான்ச் ஃபாலோவரில் ஐ ஸ்டடி த புக்ஸ் ஆஃப் ஜக்கி வாசுதேவ். அவருடைய இதெல்லாம் நிறைய படிப்பேங்க, நல்ல நாலேஜ். அவர் பேசுகிறதெல்லாம் என்கிட்ட இருக்குங்க, டேப் பண்ணி வச்சுருப்பேன், போட்டு கேட்பேன். நான்
ஏன்னா ஐ வாண்ட் டு லிசன் டு த ஸ்பீச்சஸ். முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே போய் கேட்பேன், எது இன்வால்வ்டோ அதில் மாறிடும் பண்ணலாம். நம்ம சுதந்திரமான தாட்டு தானே நமக்கு. ஜெகதேவருடைய குருஜியுடைய புத்தகங்களை பிடிக்காமலோ அவர் அட்மையர் பண்ணாமல் இல்லை, பட் செஞ்ச ஆக்ஷன் இஸ் அந்த அந்த இடத்துல அவங்க செஞ்ச அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபால்ட் வந்து அவர் மேலே வந்துருச்சு. எப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிவனஸ்ட்டு அதை இடிங்கன்னு சொல்கிறது, ஃபாரஸ்ட் இடிங்கன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை இதை. அதனால் அதில் போய் கட்டுறாங்களேன்றது தான். இப்போ அந்த காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, அதுக்கு முறையான அனுமதி வாங்கலை, அதில் ஸ்டே வந்திருக்கு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அது அவங்க வீம்பு பிடிக்கிறாங்க, வீம்பு பிடிச்சி போடுறாங்க. இப்போ பழங்குடியினர் கூட ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஸோ இதை நான் சொன்னேங்க. இது ஏன்னா மோடி அவர்கள், ஐயா மோடி அவர்கள் பிரதமர், நாட்டினுடைய பிரதமர், அவர் வந்து ஒரு சிலை திறக்க வர்றாரு அந்த இடத்துல. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம், இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவருக்கான தகவல் இருக்கும், அவர் ஈஸியாக பெற்றுக்கலாம் அந்த தகவல். ஆமாம், அதை ஈஸியாக அவர் வாங்கியிருக்கலாம், அவர் வந்திருக்கக்கூடாது. இதை நான் சொன்னது. அது இப்பயும் நீங்கள் அதுதான் கருதுறீங்க? இப்பவும் நான் அதை தான் சொல்கிறேங்க, அவர் வந்திருக்கக்கூடாது. ஏன்னா கடைசியில் பார்த்தா இப்போ வந்து கோர்ட்டில் நிற்கிற விஷயம் என்னென்னா, எங்கே அந்த சிலையை கட்டியிருக்காங்களோ அங்கே ஏதோ ப்ராப்ளமா இப்போ சொன்னாங்க. புது செய்தியா? எனக்கு ஆச்சரியம். அது போன்ற செய்திகள் பல வந்துகிட்டே தான் இருக்கு. யமுனை ஆற்றங்கரையில் கூட வந்து ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அதுக்கும் இது மாதிரி தான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி அதுவும் ஒரு சர்ச்சை ஏற்படுது. அதற்கும் இப்படி பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் மோடி அவர்கள் பிரதமராக வரல, அவர் தான் தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கிற அவர் மேலே இருக்க மரியாதை. மோடி அவர்கள் வந்து நான் பிரதமராக வரல, தனியாக வந்தேன், அதெல்லாம் சொல்ல. அவர் அரசியல் எதுவும் பேசல இல்லையா? இல்லை, எதுவுமே பேசவே வேணாங்க. இஸ் பிரைம் மினிஸ்டர் தான். அவர் இந்த கோட்டு போட்டு, இந்த ஜுப்பா போட்டு, பைஜாமா போட்டு வந்தால் தான் பிரதமர் இல்லை. அவர் வந்து வெறும் பனியனும் லுங்கி கட்டிட்டு வந்தாலும் பிரதமர் தான். அவர் எப்படி வந்தால் நமக்கு என்ன இருக்குது இல்லையா? நான் வந்து இது நான் சாதாரணமானவன். அவங்களாம் கட்டி முடித்த கோபுரம், நான் குவிந்து கிடக்கும் செங்கல், ராதாரவி. நான் சொல்லலாம் ஒரு வேளை, இல்லை நான் தனிப்பட்ட முறையில் தான் நான் வந்தேன்னு சொன்னால் நான் சொல்லுவேன். சில டைமில் சொல்கிறாங்கல்ல எல்லாருமே, நான் தனிப்பட்ட முறையில் போய் தனிப்பட்ட முறையில் பார்க்க தேவை. நீயாக எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நோக்கம் இருக்குங்க எல்லாருக்கும். நீயாக இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க தனிப்பட்ட முறையில்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பிரதமருங்க, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ அவர் பிரதமர் தானே? இல்லை நான் தனிப்பட்ட முறையில் வந்தேன், எனக்கு பிரதமர். அப்போ அந்த நாலேஜ் இல்லையா அவருக்கு அந்த விஷயங்கள் போலியா? எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? காதை பற்றிக்கிட்டாரா? இல்லை, அதெல்லாம் ஒரு தவறான விஷயங்க. அதே மாதிரி எனக்கு எப்பயுமே இந்த டிஸ்கிரிமினேஷன் எனக்கு பிடிக்கலைங்க. ஒரு விஷயத்தில் தமிழ் மீனவர்கள்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. இந்திய மீனவர்களை தாங்க கருதப்படணும். பீகார் ஆளுங்களையோ இல்லை இன்னும் குஜராத் பீப்புளையோ யாரையாவது கைது பண்ணிவிட்டாங்க, மீனவர்களை கைது பண்ணிட்டாங்கன்னா உடனே துடிக்கிறாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்திய மீனவர்கள் சொல்கிறீங்க அவங்கள, நீங்கள் ஏன் தமிழ்நாட்டு மீனவர் மட்டும் தமிழ் மீனவர்கள்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலைங்க. எனக்கு தொடக்கத்திலேருந்தே வந்து மத்திய அரசு மீது தமிழர்களுக்கு ஒரு கோபம் இல்லைங்க. தொடக்கத்தில் இருந்தெல்லாம் கிடையாது, இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. இல்லை, இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் நம்ம எடுத்து வந்தோம், இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. அது முந்தியாவது. இப்போ அவன் என்ன செய்கிறான்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நாக் அவுட் பண்ணுறான். ஏன்னா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம் என்னென்னா, அந்த சேது கால்வாய் திட்டம் இருக்குல்ல, கலைஞர் கொண்ட அந்த திட்டம், அந்த பிரிட்ஜை இடிக்கிறாங்க, கொன்றாங்கலாம் சொல்லி கலடா பண்ணாங்க. கடைசியில் அப்போ ஐ டென்ட் நோ அபவுட் தட். இப்போ நான் போய் அதுக்கெல்லாம் போய் படித்தேன். நான் என்ன விஷயம் இது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன், அந்த பகுதி ஆட்கள்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆழமான ஒரு இடம் அது, அங்கே இருந்தது, மீன் நல்லா இருந்தது, நம்ம பகுதியில் இருந்ததுங்க. அதனால் நம்ம ஆளுங்க யாரும் அங்கே போக மாட்டாங்க. இப்போ இங்கே நம்மக்கிட்ட மீன் இல்லை, அப்போ அங்கே தான் இருக்குது மீன். அங்கே கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, கச்சத்தீவு மட்டுமில்லை, இலங்கை பார்டருக்கு போகிறதுக்கு காரணம் அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது நம்ம ரெண்டு பேருக்குமே, அந்த மீனவர்களுக்கும் நம்மளுக்கும். நீங்களும் வரலாம், அவங்க ஒரு 3 தடவை வர்றது, இவங்க ஒரு 3 தடவை வர்றதுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க போனவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அது யாரோ ஒரு குழு ஒன்று போச்சாமே, இப்போ அவங்ககிட்ட பிரதிநிதி, அது அவங்க பிரதிநிதிகள் போகும்போது சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இவங்க போடுற வலையும் ரெட்டைமடி வலை, அதை போட்டிங்கன்னா மொத்தத்தையும் வாரிக்கிட்டு போயிடுதுங்க. அப்புறம் எங்களுக்கு போகும்போது ஒன்றுமே இல்லைங்க, அதனால தான் வேணான்னு அவங்க சொல்கிறாங்க.
அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நமக்கு ஆழமான பகுதி அங்கே தாங்க இருக்குதுன்னு சொல்கிறோம், அங்கே தான் மீன் இருக்குன்னு. ஆனால் இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் எப்படி அப்படின்னு நான் அந்த ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தேன். அங்கே எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, அந்த சேதுகால்வாய் திட்டம் இருக்கு பாருங்கள், அந்த மண்ணை அந்த தூர் வாரிட்டா ஆழமான பகுதி ஆகிடும். அதுதான் இருக்கிறதுலே ஆழமான பகுதி. அப்போ அங்கே மீன் வளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். மீன் வளம் அதிகமாக வரும் அங்கே. அப்போ எங்களுக்கு அங்கே அவ்வளோ தூரம் போக தேவையில்லைங்க, எங்களுக்கு இங்கேயே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த திட்டத்தை வந்து எப்போ வந்தது, திமுக ஆட்சியில் வந்ததுன்னு சொன்னாங்க. கலைஞர் தாங்க. இல்லை, சேது சமுத்திர திட்டம் வந்து ராமேஸ்வர மீனவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. இல்லைங்க தூத்துக்குடி இல்லை இல்லை, எல்லாருக்குமே சொல்லி ஒரு ஷார்ட்கட் வழியை சொல்கிறது. அப்புறமா வந்து அடுத்த பாலிடிக்ஸ் சொன்னாங்க. அதில் அதை நோண்டத்துக்கு தடுப்பு போடுறது வந்து இலங்கை ஆளுங்க தான். ஏன் கேட்டோம், நான் கேட்டேன், எதுக்காக அப்படி அது ஏன் அவங்க தடுப்பு போடணும்? அந்த ஆழமாக போட்டுட்டாங்கன்னா இப்போ வந்து கப்பல்கள் பூரா சுற்றி போகிறது ஷார்ட்கட்டில் வந்துடும். ஷார்ட்கட்டில் வந்துட்டால் சிலோன்ன்ற ஒரு இடத்தையும் மறந்துடுவாங்க. வியாபாரம் நிறுத்த வேண்டியதில்லை, எரிபொருள் நிரப்ப வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படி இலங்கை தடுக்கிறதுக்கு இந்தியாவும் துணை போயிருக்கு, துணை போயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஏன் துணை போகுதுன்னா, அவங்க சொல்கிறது சிதம்பரம் காலத்துலேருந்தே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கதையை அவங்க சொல்கிறாங்க. இல்லை அந்த இப்படி பண்ணால் அவங்க வந்து சைனாவுக்கு பேஸ்மெண்ட் தருவாங்க. சைனாவுக்கு பேஸ்மெண்ட் தந்துட்டால் நமக்கு ரெண்டு பக்கமும் அடி ஆகிடும். நம்ம அதையும் யோசிக்கணும். முதல்ல அவங்க அமெரிக்காவுக்கு தரதா இருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம அமெரிக்காவோட அமிக்கபிளாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ பெரிய தலைவலி, இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கடைசியில் பலி கொடுக்கறது வந்து தமிழக மீனவர்களை தான் பலி. அதுதான் நம்ம ஆளுங்களுக்கு வந்து பலி கொடுக்குறோமேன்றது தான் எனக்கு வருத்தங்க. கடைசியில் இல கணேசன் அவர்கள் சொன்னது போல இந்தியாவின் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு மாநிலத்தையே நாம் வந்து அப்படியே பலி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் ஈஸியாக சொல்லிட்டாருங்க. அவர் பலி கொடுக்கலாங்க, நியாயமான விஷயங்க. ஏன் அவர் குஜராத்தை பலி கொடுக்க சொல்ல வேண்டியது தானே ஒரு மாநிலம்னா? நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல நீர் வளம் இருக்கிற இடம் பல மாநிலங்கள் இருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பலை. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டியது தானே. இல்லை, எந்த இடத்துல வந்து இல்லைங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்காசிட்டி வருமா இல்லையா அதை சொல்லுங்கள் முதல்ல. ஒரு 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 இல்லை, இது அடிப்படையில் பார்த்தா ஆய்வு செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததே திமுக அரசு தான். ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கிட்டார். இதுக்கு தான் நான் சொன்னேன், திமுக அரசு நான் செய்த ஏதாவது தவறாக இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறோம்னு சொல்லிட்டார். அது வேறு விஷயம், நான் அதை பேச வரல. திமுக ஆட்சியில் தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஒரு கட்டடம் கட்டினது வந்து திமுக ஆட்சியில், அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டோம்ல. அப்போ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரமில்லை, அப்போ இந்த திட்டத்தை திருத்திக் கொள்ள வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி திருத்திக் கொள்ள வேண்டியது தானே. அதையும் திருத்தாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதில் ஒரு நிர்வாக சீர்கேடுன்றனால ஒருவேளை ஜெயலலிதா அவர் நீங்கள் முதலே சொன்னது போல் ஜெயலலிதா அவர்களின் உடல்நல குறைவுனால ஒரு நிர்வாக சீர்கேடு, அதனால கூட இவர்கள் திருத்திக்காமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இருக்கலாம்னு நம்ம பேசிக்கிட்டே போக வேண்டியது தான். இல்லை, நம்ம வந்து எது எப்படி இருந்தாலும் நிர்வாக சீர்கேடு இப்போ இருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போது அரசியலை தாண்டியும் திரு ராதாரவி அவர்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் இருக்குது, பல்வேறு பன்முகத்தன்மை கொண்டவர் தான். இப்போ நீங்கள் பல சர்ச்சைகளில் வந்து நிறையா தொடர்ச்சியாகவே பல்வேறு சர்ச்சைகள் நீங்கள் பேசுகிற பேச்சுகளில் வருது. அது ஒரு விதமாக பார்த்தா நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுவீங்க, மனதில் பட்டதை உடனடியாக பேசிடுவீங்க, அதனால் சர்ச்சை வருதுன்னாலும் சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு தரப்பினரை ரொம்ப புண்படுத்தும்படியாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசினது எல்லாமே வந்து நம்மளுடைய பழைய பழமொழிகள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகளை தாக்கி பேசுகிற மாதிரி, குருடனுக்கு குருடன் வழிகாட்டுறது, அது போன்ற பல்வேறு பழமொழிகள் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கிற விதமாக பழமொழிகள் இருக்குது. அதுதான் நம்ம பேசி பழகி வந்திருக்கோம். நம்ம அப்பா காலம் தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாரும் சரளமாக பேசினது தான், அன்றைக்கி தப்பாக தெரியல. ஆனால் இன்றைக்கி விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும்போது இப்படி யாரும் ஒருத்தரை ஊனமுற்றவர், இவர் நொண்டி, குருடு, இது மாதிரியான வார்த்தைகளே நம்ம பயன்படுத்தாத காலகட்டத்தில் நீங்கள் காலகட்டத்தில்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன், சொல்லுங்கள். அதான் அதுதான் நம்ம பொது வழியிலேயாவது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயும் மாறி பொது வழியில் இல்லை, பொதுவான ஒரு இடத்துலேயே சொல்கிறேன் நான். பொதுவான ஒரு இடத்துலேயே நம்ம அதை தவிர்த்து வர்ற காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இது மாதிரி நான் பேசும்போது நீங்கள் பேசும்போது இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை தவறு, ஒரு வார்த்தை பிரயோகம் தவறு, அதை புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ மனசில் வந்ததை பேசிட்டீங்கன்ட்டு ஒரு கதையாக நீங்கள் சொல்கிறீங்க, அதை தொடர்ச்சியாக சொல்கிறீங்க. நீங்கள் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் செஞ்சுருக்கலாம், அதை நான் மறுக்கலை. அது நான் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அதை கேள்வியே கேட்கல. அது பேசும்போது இப்போ அந்த நிலைமையில் இருக்கிறவர்களோட மனது எந்த அளவுக்கு புண்படும் அப்படின்றது. நீங்கள் திரையுலகத்தில் இருந்திருக்கீங்க, அஞ்சலி போன்ற திரைப்படம்லாம். ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இந்த கதையை நான் 17 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க.
முதல்ல ஒருவேளை முதல் கூட்டத்தில் பேசும்போது இல்லைங்க இது தப்புன்னு சொல்லி தான் அப்படியே நிறுத்தியிருக்க போகிறோம். இப்போ நம்ம இப்போ ஓஹோ இதில் பிரச்சனை இருக்குது போல இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. அப்போ திரு ராதா ரவி அவர்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய் இல்லைங்க, எனக்கு யாருமே சொல்லலைங்க. 18 வருஷமாக இப்போ 17 வருஷமாக சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறேனே அந்த கதையை. ஆனா இப்போ நீங்க உணர்றீங்க இல்லையா, அது ஒரு இல்லை உணர்றது தரப்பினரை இல்லைங்க, ரொம்ப இல்லை உணர்றது இல்லைங்க. நான் அவங்களெல்லாம் நான் குறிச்செல்லாம் நான் சொல்லலை. அவங்களுக்கு அவங்கள மனசு நோகும்படி சொல்லணுன்றதுக்கெல்லாம் சொல்லலை. ஊமைகள் உதாரணங்கள்னு சொல்லும் போது சொல்கிறோன்னு நீங்களே சொன்னீங்க. அது மாதிரி ஒரு ஊமை கதையாக தான் எடுத்துக்கிட்டு சொன்னோம். நான் யாரையுமே இவங்களை புண்படுத்தணும், எனக்கு இது நேரம் கிடையாதுங்க. இவங்களெல்லாம் புண்படுத்துறதுக்கு நான் இவங்களுடைய ஆளும் கிடையாது, அவங்க நமக்கும் கிடையாது. நம்ம அங்கே அவங்களுக்கு உதவி செய்கிற இடத்துல இருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ஆர் ஹெல்பிங் தெம். நீங்க பல்வேறு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அதை இந்த விஷயங்கள் அதை மறைச்சிருதேன்னு தான் நான் கேட்குறேன். அது மறைச்சு போட்டு நம்ம என்ன நம்ம சொல்கிறோமோ அது தவறு இருந்தால் திருத்தி கொள்ள போகிறோம். நீங்கள் சொன்னீங்க இதில் தப்பு இருக்குன்னு உடனே ஸ்டாப் பண்ணிட்டாரு. பெஸ்ட் வே ஸ்டாப். அப்போ இதுக்கு மேலே திரு ராதா ரவி அவர்கள் இந்த மாதிரி இந்த கதை இது மாதிரி 1008 கதை வேறு கதைங்க இருக்குங்க, அதை சொல்லிட்டு போகிறோம். இப்போ அடுத்த கட்டமாக இப்போ நடிகர் சங்கம் அப்படின்னு வரும்போது அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. நடிகர் சங்கத்தில் 3000க்கும் சற்று அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நடிகர் சங்கத்தில். அதுக்கான ஒரு போட்டி ஒரு தமிழ்நாடு அரசியலில் ஒரு தேர்தல் நடக்கிற அளவுக்கு மற்ற 7 கோடி தமிழர்களும் பேசுகிற அளவுக்கு தான் ஊடகங்கள்லாம் அது விவாதிச்சுது. அந்த போட்டி நடந்தது, இப்போ முடிஞ்சிருச்சு. விஷால் அணியினர் வெற்றி பெற்றாங்க. இப்போது கட்டடத்துக்கான அடிக்கலும் நாட்டிட்டாங்க. இப்போ அது அந்த நிர்வாகம் ஓரளவுக்கு சீராகி சரியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிர்வாகம் இப்போ கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. பட் அதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு நான் சொல்லலை. இதை அந்த கமிட்டியில் இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய சகோதரர் எஸ்வி சேகர் அவர்கள் சொல்கிறார். அதில் 33 அடி ஏதோ எடுக்கப்பட்டது. அப்புறம் மேப்பை காமிச்சாங்க. மேப்பை காமிச்சு இதில் 40 அடி, இங்கே 33 அடின்னுலாம் சொன்னாங்க. அப்படியா, அப்போ இது ஏன் பார்க்கல? அவங்க முதல்ல பார்த்து இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரை தப்பு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். தப்பு யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் ராதா ரவி சரத்குமார் தான் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், கதையை சொல்லுங்கள். இப்போ இருக்கிறவங்க சொல்லி ஆகணும்ல அந்த தவறு எந்த வருஷத்துலேருந்து வருதுன்னு. அப்படின்னும் போது இல்லை இந்த பீரியடில் செவரு கட்டினாங்க, இந்த பீரியடில் வேலி போட்டாங்க, அது இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்லுங்கள். நமக்கு ஒன்றும் அது ஒன்றும் சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இப்போ நடிகர் சங்கத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீங்கள் நடிகர் சங்கத்தோட உறுப்பினர் தானே? இப்போ நான் எப்பயுமே உறுப்பினர் தாங்க. ஏன்னா யாருமே இந்த இப்போ கூட நீக்கினாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா யார் நீக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு நீக்கும் அளவுக்கு ஒரு தகுதி கிடையாதுங்க. அதே மாதிரி என்னை நீக்க முடியாதுங்க. நான் இருக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு கோர்ட்லேயும் ஸ்டேலாம் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் நான் மெம்பராக தான் இருக்கேன். ஆனால் நடிகர் சங்கத்தில் என்ன நடக்குது இப்போன்றது எங்களுக்கு தெரியாதுங்க. என்ன ஒரு 300 பேர் ஏதோ வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு மட்டும் சொன்னாங்க. அவங்க கரைச்சல் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே வராதிங்க. ஏன்னா இங்கே வந்தாங்கன்னா உடனே ராதாரவி தான் சொல்லி விட்டார் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை 30 வருஷம் வாழ்ந்துட்டோம்ல, அதில் லைஃப் பாதி போயிடுச்சு. அதில் ஒரு வாழ்க்கை ஒரு சாப்டர் ஆச்சு. அது பெரிய ஒரு தலைமுறை போயிடுச்சு 30 வருஷம். கரெக்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அதை பற்றி ஏன் திருப்பி போய் சொல்லிக்கிட்டு பாவம். இப்போ இருக்கிறவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நல்லதோ கெட்டதோ எதோ இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்கல்ல. ஆனால் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் இப்போ நடந்தது. அதுலேயும் விஷால் அணியினர் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போது தொடர்ச்சியாக அவர் விஷால் அவர்களுடைய நடவடிக்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குதோன்ற ஒரு எண்ணம் இருக்குதுல்ல. எதிர்த்து 700 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள என்ன சொல்கிறீங்க? இல்லை, எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. பெரும்பான்மை அவர் எப்படி எதிர்த்து ஓட்டு போடுவோம்? பெரும்பான்மையே கிடையாது. 2 பேரில் சேர்த்தவங்களை பார்த்தீங்கன்னா 700 ஓட்டு ஆகுது. அவருக்கு 400 சில்லற ஓட்டு கிடச்சிருக்கு. அப்போ பெரும்பான்மையானவர்கள் அவர் கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்கிறாங்க. நம்ம ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் டப்பிங் யூனியனில் ஆகட்டும் மும்முனை போட்டிலாம் வந்திருக்கு. ஒரு டைமில் மும்முனை போட்டி எது வந்தாலும் மொத்தமாக சேர்த்தாலும் நான் வாங்கின ஓட்டை தாண்ட முடியாது. அவங்க அதுதான் பெரும்பான்மை. புரியுது அவங்களுக்கு? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டமில் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம். ஆனால் இருந்தாலும் ஜெயிச்சது 3 பிரிவாக நிற்கும் போது அவர் அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. உடனே அதில் ஒரு நம்பிக்கைத்தன்மையாக அது இதுனா அதனுடைய செயல்பாடை பார்த்து தாங்க பண்ண முடியும். இன்னும் இப்போ தான் வந்திருக்காங்க அவங்க. டெஃபினட்டாக அவங்க எப்படியும் 2 வருஷம் ஓட்டணுமே. ஒரு வருஷத்துலேயே கட்டடம் கட்டலைன்னா நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. இப்போ அதுதான் நடிகர் சங்கத்துலேயும் சொன்னார். ஒரே வருஷத்தில் கட்டடம் கட்டலைன்னா வெளியே வந்துடுவேன்னு சொன்னார். அப்புறம் இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சொல்கிற 3 வருஷத்துக்குள்ளே கட்டடம் கட்டலைன்னா
நான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேர்தல் அரசியலுக்கு நுழையிறதுக்கு ஒரு முதல் படியாக இருக்குமோ? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. நடிகர் சங்கத்தில் வந்தால் எல்லாருமே அரசியல்வாதி ஆகிடுவாங்களா என்ன? அதல்ல. அது அரசியல்ன்றது கொஞ்சமாவது தெரிஞ்சு புரிஞ்சு வர்ற விஷயங்க. இப்போ இன்னொரு விஷயம், ஒரு சினிமா டிக்கெட்டில் ₹1 வந்து விவசாயிகளுக்காக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தார். விவசாயிகளுக்கு கொடுப்போம்னு சொல்லி அது ₹1 அந்த ஒரு டிக்கெட்லேருந்து ₹1 எடுத்து அதை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு டிக்கெட்லேயும் ஏங்க ₹1 எடுத்துக்கிட்டு அது இவங்களே சேர்த்தே கொடுத்துடலாமே. அதையும் போய் ப்ரொடியூசரை போய் சாவடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு டிக்கெட்டில் ₹1 வரதான் அவன் வரும்படி ஏன் அந்த ப்ரொடியூசர்கிட்ட நம்ம தான் சம்பளம் வாங்கிடுறோம்ல. நம்ம எல்லோரும் சேர்ந்து நடிகர்கள் சேர்ந்து ஒவ்வொரு படத்துக்கும் அவங்கவுங்க வாங்குகிற சம்பளப்படி அந்த விகிதாச்சாரப்படி பிரிச்சுக்கிட்டு கொடுத்துட்டு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியதானே ஒவ்வொரு படத்துக்கும். அப்போ உங்கள் காசில் நீங்கள் தியாகம் பண்ணுங்கள், மற்றவர்கள். ஆமாங்க, எப்பயுமேங்க. இது என்னங்க இது வழிப்புள்ளையார் கடை தேங்காய் எடுத்துகிட்டு வழிப்புள்ளையார் குடிச்ச மாதிரி அவங்க டிக்கெட்டு காசில் எதுக்கு ₹1 நீ வாங்குறீங்க? நீங்கள் சொந்த ரிலீஸ்ன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொந்த ப்ரொடக்ஷன்னு சொல்லுங்கள், நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை நம்ம இப்போ இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இதெல்லாம் பார்த்தோம். இதில் நடக்கிற ஊழல், கருப்பு பணம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி பல்வேறு விஷயங்களை பண மதிப்பு நீக்கும் விஷயத்தில் சொன்னாங்க. ஆனால் ஆர்கே நகர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கருப்பு பணம்ன்ற விஷயம் இன்னும் சுத்தமாக அது கொஞ்சம் கூட ஒரு மாற்றமே இல்லாமல் அதே அளவுக்கு தான் நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நம்மளே நம்மளை திருத்தினா தாங்க கருப்பு பணம்ன்றது ஒழியும். நம்மளை திருத்தாத வரைக்கும், நம்மளை திருந்திக்காத வரைக்கும் எப்படிங்க கருப்பு பணம் ஒழியும்? இப்போ நம்ம பிரதமர் ஐயா இருக்கார், ரொம்ப ஏழ்மையான நாடு இது இன்னும் சொல்கிறோம். இந்தியா ஏழ்மையான நாடுன்னு தானே சொல்கிறாங்க. இத்தனைக்கும் எல்லாருமே வசதியான அதிகப்படியான பணக்காரர்கள் இருக்கின்ற ஏழை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பிரதமராக வந்திருக்காரு. அவர் போடுற கோட்டுக்கிட்ட எல்லாமே ஏதோ 6 லட்ச ரூபாய் செலவுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னங்க செய்ய முடியும்? அதெல்லாம் சின்ன லெவலில் தானேங்க செய்ய முடியும். அதனால் அது குறைச்ச லெவலில் அவர் செஞ்சது ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது உடனே தப்பு. அவர் எப்படி 6 லட்ச ரூபாய்க்கு கோட்டு போடலான்னா என்னத்தை செய்யுது? சரி, அவர் பிரதமர் அவர் போடலாம், அதில் தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அன்னைக்கு பாவம் விவசாயிங்கள்லாம் அன்றைக்கி ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. போய் அவரை பார்க்குறதுக்காக போய் ஒரு சட்டை இல்லாமல் துணி இல்லாமல் பாம்பு கறி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பெரிய போராடிட்டு இருக்காங்க. ஆனால் ஐயா மோடி ஐயா அவர்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் யாரோ வெளிநாட்டிலேருந்து இந்த பிரதிநிதியை டெல்லியை சுற்றி காமிச்சிருக்காருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. செய்தி படித்தேன். அவர் சுற்றி காட்டினார் டெல்லியை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயமாக தான் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை டெல்லியை சுற்றி காமிச்சு இவ்வளோ இடம் காலியாக இருக்குங்க, ஏதாவது நல்ல டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஒருவேளை அதை சொல்லியிருப்பார். இல்லை, அப்படியா இருக்கலாம், நல்லது கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த விவசாயிங்க அங்கே கஷ்டப்படுறாங்கன்னா அது ஒரு 10 பேர் அங்கே செத்துற போகிறாங்க. அதுக்கு என்னங்க இருக்குது? அது அவருக்கு என்ன இருக்குது பிரச்சனை? அப்போ 130 கோடி ஜனத்தொகையில் 10 பேர் செத்தா பிரச்சனை இல்லை. அவருக்கு அந்த ஒரு இது ஜனத்தொகை குறைஞ்சா போதும்னு நினச்சிருப்பார். அதனால தான் அவர் அந்த ஃபாரின் பிரதிநிதிகளோடலாம் போய் அந்த ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து தாஜ்மஹால் வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி கட்டிட்டு அன்றைக்கி உங்களுடைய அந்த கோபம் தெரியுது, அது மத்திய அரசு மீது கோபம் இருக்குது. இப்போ நம்ம மாநிலத்தில் இருந்து நாம் என்ன செஞ்சால் மத்திய அரசு அது அவர்களுடைய நிலைப்பாடு நம்ம மாற்ற முடியாது. மாநிலத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். கட்சி அரசியல்லாம் தாண்டி தான் ராதா ரவி பேசினா தான் சில பேர் மனசு புண்படுதெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் மொல்லமா எங்கே வரீங்கன்னா என்னை தூக்கி கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லை அதுக்கு தான் நீங்கள் அதை வரீங்க. அதை நான் ஆஃப் த ரெக்கார்டில் சொல்லிவிடுவேன். இந்த ரெக்கார்டில் நீங்கள் கேட்ட கேள்வி எக்ஸலண்ட் கொஸ்டின் விச் நோபடி கேன் ஆன்சர். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் நோபடி வில் ஆன்சர். எதுக்குன்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுங்கன்னு சொல்லிடுவாங்க. தமிழ்நாடு என்ன செய்யணும்னா ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியதை என்னை போய் கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு நான் கை கழுவிடுவேன். பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜல்லிக்கட்டுக்கு சேர்ந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேரணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இருந்து ஏன் இதெல்லாம் சீர்படுத்த முடியாதான்னு. சீர்படுத்தணும்னா முதல்ல எல்லோரும் ஒன்றா சேரணும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே இருக்கிறவன் தமிழர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம தமிழ் இனம் ஒன்றாக சேர்ந்து, தமிழ் இனம்ன்றதில்லை தமிழர்கள், தமிழ் மொழி தெரிந்தவர்கள், அவங்க மொழி தெரிந்தவர்களுக்கு தானே கலாச்சாரம் தெரியும். அதனால் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். அரசியல், சினிமா, இப்படி எல்லா விஷயங்களும் கேட்டோம். உங்கள் மீது இருக்க விமர்சனங்களையும் கேட்டோம். அது எல்லாத்திற்கும் திறந்த மனதோடு நீங்கள் பதில் சொன்னீங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
ஐபிசி பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். ராதாரவி.